Hello students, welcome to Solve Via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 2ஓட இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் டாப் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 10 கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம எக்ஸாமுக்கு பார்த்துட்டு போனோன்னா ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் 5 மார்க்ஸ் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஆல்மோஸ்ட் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு இந்த 10 மட்டும்தான் வரும். ஸோ இந்த 10 வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், if z is equal to x plus iy, argument of z minus I by z plus 2 equal to pi by 4, show that x square plus y square plus 3x minus 3y plus 2 equal to 0. ஸோ இந்த சம் வந்து நம்மளுக்கு நிறையா வாட்டி கேட்பாங்க. இது வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும். பப்ளிக்லேயுமே நம்மளுக்கு இந்த சம்ஸ் நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் வந்து ஈஸி டு ஒர்க் அவுட் தான். ஒரு 2-3 டைம்ஸ் போட்டாவே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் மனப்பாடம் வரைக்கும் ஆகிடும். அதனால் இந்த சம்லாம் வந்தால் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். இதில் இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம கம்பல்சரி எடுத்து எழுதணும். ஏன்னா இது எடுத்து எழுதுறதுக்கு மட்டுமே நம்மளுக்கு 1 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன், if z1, z2, z3 are 3 complex numbers such that mod z1 equal to 1, mod z2 equal to 2, mod z3 equal to 3 and mod of z1 plus z2 plus z3 equal to 1, show that this is equal to 6. ஸோ இந்த சம்மும் ஃபஸ்ட்டு சம் மாதிரி நிறையா வாட்டி கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டரில் நம்மளுக்கு 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டட் தான். இம்பார்ட்டண்ட்டானது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10 அவ்வளோதான் வரும். இதே இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு பப்ளிக்லலாம் வந்து மீதி சாப்டர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சாப்டரோட 5 மார்க் தான் இருக்கிறதுலே ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 10 5 மார்க்ஸை நீங்கள் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட் ஒன், if 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z is equal to I tan theta. ஸோ இந்த சம் வந்து நமக்கு ரேராக 5 மார்க்கில் கேட்பாங்க. ஆனால் இந்த சம் ஸ்டெப்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன்றும் ஃபஸ்ட்டு சம் மாதிரி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த z is equal to x plus iy அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுத்து நம்மளுக்கு ஒரு கிவன் கொடுத்து நம்மளை எதையாவது ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன், z cube plus 8i equal to 0. இதில் நம்மளை சால்வ் பண்ண சொல்லி இசடோட வேல்யூ கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க சம்மும் புக்கில் ஒரு 3-4 தான் இருக்கும். ஆனால் இந்த சம்ஸ் வரலனா கம்பல்சரி அந்த கொஸ்டின் பேப்பரில் இந்த 3 சம்ஸில் ஒன்று இருக்கும். ஒன்று இந்த சம்மோ ஃபர்ஸ்ட் சம்மோ இருக்கணும், இல்லாட்டி இந்த 3 சம்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நம்மளை சால்வ் பண்ண சொல்கிற சம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இதில் நம்மளுக்கு இந்த சம் தான் நிறையா வாட்டி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன், if 2 cos alpha equal to x plus 1 by x, similarly 2 cos beta equal to y plus 1 by y. ஸோ இது ரெண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் பெருசாக இருக்கும். தென் இது ரெண்டையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன், z is equal to x plus iy, RE of z minus 1 by z plus I equal to 1. ஸோ இதோட லோக்கஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நம்மளுக்கு z is equal to x plus iy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எயித்து ஒன், ஸோ இது வந்து நான் சொன்ன செகண்ட் சம் மாதிரி. ஸோ அதே ஃபார்மேட் தான். நம்மளுக்கு இது வந்து ஈக்குவல் டு ஆர்ன்னு கொடுத்து இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், find all the cube roots of root 3 plus I. ஸோ இந்த மாதிரி க்யூப் ரூட்ஸும் கேட்கறது உண்டு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு கம்பல்சரி 5 மார்க்கில் மட்டும்தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின், if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0. ஸோ இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ரெண்டையும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம போடுற ஸ்டெப்ஸ் ரொம்ப கம்மி தான். ரொம்ப ஈஸியாகவே இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்க மாட்டாங்க. ஆனால் இது வந்துச்சுன்னா 5 மார்க்கில் வரும். ஸோ இந்த சம்மும் பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த 10 சம்ஸ்குள்ளேருந்து தான் செகண்ட் சாப்டர்லேருந்து 5 மார்க் கேட்கணும் அப்படின்னா கேட்பாங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் போகிறதா இருந்தாலும் செகண்ட் சாப்டரில் 5 மார்க் பார்க்கணுன்னா இந்த 10 கொஸ்டின்ஸை லாஸ்ட் மினிட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு போய்க்கோங்க.